நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்காங்கல்ல, சீனு வந்து கடைசியில பார்த்தா, நம்ம சாருவோட கையில தாங்க மோதிரத்த போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி அவங்க அண்ணன் வந்து நம்ம ரகுராம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட அண்ணன் வந்து சொல்றாரு, "என்ன சம்பந்தி இதே ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடி நடக்கிற மாரி தெரியுது. அப்பப்போ வந்து மாயா, சீனு, இந்த சாரு இவங்க ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பண்ணுறது எல்லாம் காலத்தோட கட்டாயம். அது மட்டும் இல்லாம இப்போ தான் அவங்கள பற்றி எனக்கு வந்து புரிஞ்சது. அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனாவது நடக்குமா, இல்லைன்னா இதில் பொண்ணு மாப்பிள்ளை ஏதாவது மாற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீனுவையும் மாயாவும் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணுறது என்னமோ உண்மை தான். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து குடும்பத்துக்காக அவங்க லவ்வை வந்து தன்னோட குடும்பத்துக்காக லவ்வையே வேணான்னு சொல்கிறவங்கள வந்து சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சேர்த்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரகுராம் குடும்பத்துக்கு வந்து இந்த லவ்னாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ பிடிக்காது தான். ஆனால் லவ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டுட்டே ஓடி போகிறவங்கள தான் எனக்கு கண்டா பிடிக்காது. ஆனால் வீட்டுக்காக வந்து வீட்டில் சொல்லி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து எனக்கு இப்போ பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு வாங்க போவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஐயர் வந்து மந்திரமெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சீனு மாயா இருக்காங்கள்ல, 2 பேரும் வந்து அதுக்குள்ளே வந்து சேரில் உட்காந்துருக்காங்க. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளை வந்து மாலையை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து மாலையை மாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கிட்டு மாடியில் வந்து நம்ம தனத்தை கூப்பிட்டு வச்சு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தா டக்குனு இவர் வந்துடுறாரு, நம்ம கதிர் வந்துடுறாரு. என்ன தனம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே தனியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சும்மா வந்து காற்று வாங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, இந்த மொட்டை வயலில் காற்று வாங்க வந்தியா, பார்த்தாலே தெரியுது பச்சையா, இங்கே வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ண போகிறவர்டா, அவர்கிட்ட பேசுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா கல்யாணம் பண்ண போறியா, இந்த வீட்டில் எது எந்த நேரத்தில் எப்படி நடக்குன்னு யாருக்குமே தெரியாது, உங்கள் கல்யாணம் கூட நிற்கலாம், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி வந்து கோவப்பட்டுறாரு. ஹலோ மிஸ்டர், என்ன தேவையில்லாமல் எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே தான் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்த்திக் வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ என் பழசை கிண்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி, தானோ நான் போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு போயிடுறாங்க. உடனே தானே வந்து சொல்கிறாங்க, டே ஏன்டா என் பின்னாடி சுற்றுற, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாயா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா ஏன் பின்னாடி சுற்றுற, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவை தான் சீனு கொத்திட்டு போயிட்டான்ல, இப்போ நீ தான் தனியாக இருக்க, உடனே நான் கொத்திலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கீழே போயிடுறாங்க. கீழே வந்து நம்ம மாயா சீனு 2 பேர் வந்து மாலையுமே மாற்றி போட்டாங்க. அதுக்கடுத்து வந்து 2 பேர் கையில் ரிங்கு கொடுக்காங்க. ரிங்கு கொடுத்துட்டு 2 பேர் மாற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராஜேஸ்வரியோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனையே நம்ம ஏதாவது நடத்த விடாமல் ஏதாவது பண்ணியிருக்கணும் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க அண்ணே, நானும் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் எதுவுமே சிக்கலை, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும், அதை நம்ம ஊதி பெருசாக்குவோம், உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சீனு கையில் வந்து மாயா வந்து மோதிரத்தை போட்டுடுறாங்க. ஆனால் சீனு கையில் மோதிரத்தை எடுத்து வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போகுது. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில வந்த சண்டை, அவங்க அம்மா வந்து திட்டினாங்கல்ல, அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீனு வந்து ஒரு சாரி மட்டும் கேளு எங்கள் அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் என்னால் எதுவுமே கேட்க முடியாது, நீ நடந்ததை பார்த்துக்கோ, நீ அப்படி இப்படின்னு திட்டுவாங்கள்ல, அதெல்லாம் அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போகுது. இப்போ ரீசெண்டாக நடந்த சண்டைலாம் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட சண்டையெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா சாருவை பார்க்காங்க. சாரு வந்து நம்ம பத்மா நைஸாக வந்து போய் அவன் பக்கத்தில் நில்லு சீனு பக்கத்தில் நில்லுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாரு வந்து சீனு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாருவை பார்த்தவொடனே சாரு வந்து அவங்க உயிரை காப்பாற்றினது, அந்த தீயின்னு கூட பார்க்காம உள்ளே வந்தாங்களா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுவும் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் மெயினாக ஞாபகத்துக்கு வருது. டே இந்த மாயா வந்து நமக்கு செட் ஆக மாட்டாளா, எனக்கு இப்போயே அவளை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, உனக்காக தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. நீ ஒன்றும் கவலையே படாத, கண்டிப்பாக வந்து மோதிரத்தை மட்டும் நீ சாரு கையில் போட்டுரு, மற்றதை நம்ம பார்த்துக்குறோம், உன்னோட உயிரையே காப்பாற்றினோட அவள் இந்த குடும்பத்திலே இருக்காடா, அவளுக்காக இதை கூடயாடா பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை மாற்றினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு பார்த்தா எதையுமே யோசிக்காமல் மாயா கையில் பிடிச்சி வந்து நம்ம சீனு வந்து மோதிரத்தை போட்டுறாரு. எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்குறதுக்குள்ளே அவர் வந்து அங்கே மோதிரத்தை போட்டு முடிச்சிடுறாரு.
ரகுராமுக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இப்படி நம்மள அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல சிவராம் வந்து, "டேய் சீனு என்னடா பண்ண? மாயா கையில வந்து மோதிரத்த போடாம சாரு கையில போட்டிருக்க. என்னடா மூளை கீழ குழம்பிருச்சாடா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல மாமா, எனக்கு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு மூளையெல்லாம் குழம்பல. நான் வந்து நல்லா யோசிச்சு தான் பண்ணேன். எனக்கு ஏத்த பொண்ணு வந்து சாரு தான் எனக்கு தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல மணி வந்து உள்ள வராரு. "டேய் சீனு உன்ன என்னடா சொன்னேன்? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, உனக்கு ஏத்த பொண்ணு மாயா தான்னு சொன்னேன்ல. என்னடா இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா நீங்க பேசாதீங்கப்பா. நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுமா இப்படி பண்றீங்க? இவ வந்து இவளோட குறிக்கோளே வேற. இவ வந்து நான் கல்யாணம் பண்ணா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அம்மா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அம்மாவே கை நீட்டி இவ வந்து திட்டியிருக்கா. அவள வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "என்னைய மன்னிச்சிடுங்க பாட்டி. எனக்கு வந்து மாயா வேண்டாம். எனக்கு வந்து சாரு தான் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, "என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க? இங்கேருந்து கல்யாணம்னு சொல்லிவிட்டு என்னை வெளிநாட்டிலேருந்து வர வச்சுட்டு இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறீங்களே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வேறு கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம மாயாவோட அப்பா. "என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும். எனக்கு வந்து மாயா வேண்டாம். என்னோடய லைஃபுக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து சாருன்னு தான் தோணுது. தயவுசெய்து வந்து என்கிட்ட இது மேலே எதுவுமே கேட்காதீங்க. நான் வந்து சாருவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியுமே சீனு வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.